அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் பட்ஜெட்ல நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னுல கூடும். அதில் நீங்க துளி துளியாய் திட்டம் நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஸ்ப்ரேயர் இரிகேஷன். இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்கும்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை. இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு விற்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா, இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் பட்ஜெட்ல நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னுல கூடும். அதில் நீங்க துளி துளியாய் திட்டம் நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஸ்ப்ரேயர் இரிகேஷன். இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட
இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நான் ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.